Good evening to all. ஓகே, ஸோ அந்த வகையில வந்து நாங்க 5.3 குருதி சுற்றோட தொகுதியினுடைய பேப்பர் கிளாஸ் சம்பந்தமாக காய்ச்சி கொண்டிருக்கிறோம். முதல் கட்டமாக வந்துட்டு எங்களோட ஸ்ட்ரக்சர் பேப்பர் சம்பந்தமாக வந்துட்டு காய்ச்சி கொண்டிருக்கிறோம். நேற்று வந்துட்டு நாங்க முதலாவது ஸ்ட்ரக்சர் பேப்பர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபுல்லா. அதோட ஸ்ட்ரக்சர் பேப்பர்ல வச்சு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு வருமன்ற தொடர்பாகவும் வந்து நாங்க வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ அது சம்பந்தமாகவும் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நான் வந்துட்டு உங்களை கேட்டு நீங்க வந்துட்டு சொல்லியிருந்தீங்க. சோ நாங்க நேற்று வந்து எவ்வளவு வரைக்கும் காய்ச்சிருந்தோம்? தாழ்குருதி அமுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் வரைக்கும் வந்துட்டு காய்ச்சிருந்தோம். ஏன்னா சோ அங்கால வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 60வது ஓகே தாழ்குருதி அமுக்கத்தால் ஏற்படுத்தப்படுகின்ற பிரச்சனை அந்த கொஸ்டின் மட்டும் காய்ச்ச மாதிரி இருக்குது எங்களோட 2வது பேப்பர்ல. ஓகே, அடுத்த கொஸ்டினை வந்துட்டு பாருங்க. அத்தரோசெனரோசிஸ். ஓகே, சோ அத்தரோசெனரோசிஸ் சம்பந்தமாக வந்துட்டு எங்களோட அடுத்த கொஸ்டின் வந்துட்டு போகுது. சோ அத்ரோசெலரோசிஸ் இல்லை, இது இப்ப கிட்டத்துல அவைய வந்துட்டு இதே சுவரினுடைய கட்டமைப்பை விவரிக்க சொல்லிட்டு மற்றொரு பகுதியாக கேட்கப்பட்டது இந்த அத்ரோசெலரோசிஸ் நிலைமை உருவாகிறது விவரிக்க சொல்லி 2023. சோ இனி வந்துட்டு எஸ்ஐக்கு போடுறதுக்கு சான்ஸ் இல்ல, எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் போடுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. அதுல போடக்கூடிய ஸ்ட்ரக்சர் கல்வி 2. ஒன்று மூளைய தாக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா என்னன்னு கேட்பாங்க. அடுத்தது அத்தரோசெலரோசிஸினுடைய வரைவிலக்கணம். 2 பகுதிகளுமே வந்துட்டு நம்மளுக்கு வரக்கூடிய பகுதிகளாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதைத்தான் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ நார்மலா அத்தரோசெலரோசிஸ் என்ன நாங்க என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? அதாவது இந்த நாடி சுவர்கள்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கொழுப்பு படிவடைகிறதால வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அது வந்துட்டு அதுல சுருங்கி விரியக்கூடிய தன்மையை வந்துட்டு இழக்கிறது. என்ன சோ பாருங்க, நாடிகளினுடைய உள்மேலணி அல்லது உச்சுவரையில் ஏற்படுத்தப்படுகின்ற தடிப்படைதல் மற்றும் கடினத்தன்மை அடைதல் நிலைமையானது அத்தரோசெலரோசிஸ் எனப்படும். ஓகே, சில வேளைகள்ல வந்துட்டு நம்மள்ட்ட வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியாக வந்துட்டு செய்ய போட்டுட்டாங்க. ஒன்று ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் ஆக கேட்கப்படலாம், அப்படி இல்லாட்டி வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ல கேட்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே, அடுத்தது மூளைய தாக்கு. சோ நம்மளுக்கு தெரியும் இந்த சிரசு நாடிதான் வந்துட்டு பார்த்தோம்னா எங்களோட மேல இருக்கிற தலைக்கு வந்துட்டு ரத்தத்தை கொண்டு போறாங்க. மூளை மத்த என்புகள் மத்த முக என்புகள் மண்டியோட அதுக்கு எல்லாமே வந்துட்டு ரத்தத்தை கொண்டு போறது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த சிரசு நாடி. ஒருவேளை இந்த மூளைக்கு போற இதுகள்ல வந்துட்டு பாதிப்பு ஏற்படுத்துற நேரம் இந்த மூளைக்கு வந்துட்டு போதிய அளவான ஆக்சிஜன் அதே மாதிரி வந்துட்டு போஷணை பொருட்கள் விநியோகிக்கப்படாது. பின்ன மூளையில இருக்கிற அந்த பாகங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க வலிக்கிடும். ஸோ அதுக்கு நாங்க சொல்ல போற பேர் வந்துட்டு என்னது மூளையை தாக்குன்னு சொல்லுவோம். வரைவிலக்கணம் வந்துட்டு கொடுக்க வந்துட்டு சரியான ரிசோர்ஸ்ல இருக்கிற மாதிரியே வந்துட்டு கொடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. ஓகே, மூளையை தாக்க பொறுத்த வரைக்கும் மூளை பகுதிக்கு அத்ரோசெலரோசிஸ் மற்றும் சிதைவுற்ற நாடுகள் காரணமாக போதிய அளவான ஒட்சன் போஷணை பதார்த்தங்கள் வழங்கப்படாத நிலைமைகளில் நரம்பு இழையம் இறக்கும். இது மூளையை தாக்க என்னப்படும். நாங்க எங்கட இதுல சொல்ல போனோம்னா கோமா ஸ்டேஜ் சொல்லி சொல்லுவோம். என்ன சோ அதாவது மூளைக்கு போற ஆக்சிஜன் போஷணை விநியோகம் வந்துட்டு பாதிக்கப்படுற நேரம் அதுக்குரிய நரம்பு இழையங்கள் வந்துட்டு இறக்குமா. சோ அதுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் வந்துட்டு மூளை தாக்குன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு முக்கியமான செக்ஷன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த குருதி சுற்றோட தொகுதியில இருந்து எஸ்ஏ வார்த்தைக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே, வளமையாக வந்துட்டு ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்துட்டு 3வது எஸ்ஏ கேள்வியையும் ஓகே நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா வர்றேன். போட் கொஞ்சம் அப்செட் ஆயிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஸோ சுவாச நிலப்பொருட்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு எஸ்ஏக்கு வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு அதுல நாங்க 16 எஸ்ஏ கொஸ்டின் வந்துட்டு காய்ச்சிருக்கோம், அப்படித்தானே? ஸோ அந்த 16 எஸ்ஏ கொஸ்டின்ல வந்துட்டு சுவாச நிலப்பொருட்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு எஸ்ஏக்கு வரக்கூடிய ஒரு பகுதியாக வந்துட்டு இருக்கும். அது சில வேர்டுகள்ல நம்மளுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல வந்துட்டு இப்ப லாஸ்ட் 5 இயர்ஸா வந்துட்டு ஷோர்ட் நோட் வந்துட்டு 5ஆம் படத்துல போடல. கண்டிப்பாக அதுதான் பிக்ஸ் பண்ண மாடல் இல்ல. சில வேளைகள்ல ஒரு கேள்வியை போட்டுட்டு 2 ஷோர்ட் நோட்டை தூக்கி போடலாம். அப்படியும் சில வேளைகள்ல மாடல்ல மாத்த வழிக்கிடலாம். அப்படி ஷோர்ட் நோட்டாக மாத்த வழிக்கிடக்குள்ள வந்துட்டு 5ஆம் படத்துல ஷோர்ட் நோட் போட வழிக்கிடக்குள்ள சுவாச நிறப்பொருளை வந்துட்டு ஷோர்ட் நோட்டுக்கு போடுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. அவைய லாஸ்டா வந்துட்டு முன் துண்டுல அன்னைக்கு கேட்டவங்க இதே வரும் எத்தரோசெலரோசிஸ் கேட்டவங்க. பின்ன நம்மளுக்கு
சுவாச நிறப்பொருள் சிறு குறிப்புக்கு வரதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. நீங்க வந்துட்டு படிக்க கூட வந்துட்டு என்ன செய்யுங்க, ஓகே, அதை வந்துட்டு எஸ்ஏவிலே வந்துட்டு படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. சரி பாப்போம். சோ நம்மளுக்கு இதுல வந்துட்டு மெயினா வந்துட்டு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு என்னன்னு சொன்னா, சுவாச நிறப்பொருள்னா என்ன, அதுதான் நம்மளுக்கு அவைய அடுத்த கேள்வியா கேட்டிருக்காங்க. அடுத்தது, இப்போ வளமையாக குருதி என்றது ஒரு திரவ பதார்த்தம். நார்மலாகவே இந்த சுவாச நிறப்பொருட்களினுடைய நோக்கம் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா ஒட்சன் கார்பன் ஆக்சைடு வாய்க்கள்ல காவுறது. ஆனா குருதி வந்துட்டு ஒரு திரவம் தானே, பின்ன குருதியில கரைஞ்சி வந்துட்டு அது கடத்தப்படலாம் தானே சொல்லி யோசிக்கலாம். ஓகே, அப்படி கடத்தப்படாம ஏன் பர்டிகுலரா இந்த சுவாச நிறப்பொருட்கள் எனப்படுகின்ற பதார்த்தங்கள் வந்துட்டு தேவைப்படுது? இந்த சுவாச நிறப்பொருட்களினுடைய முக்கியத்துவம், இது கூர்ப்படுத்தக்கூடிய முக்கியத்துவம் வந்துட்டு என்னென்ன? சோ அடுத்தது வந்து கொஸ்டின் நம்மள்ட்ட கேட்டிருக்கிறாங்க, என்னென்ன சுவாச நிறப்பொருள் யார் யாருல இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை வச்சு நிறைய எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு போடலாம். ஓகே, சோ ஹீமோகுளோபின் கழிச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு ஹீமோசயனின், ஓகே, குளோரோக்ரோனின், அதே மாதிரி வந்துட்டு ஹீமோ எரித்ரின், அதே மாதிரி மயோகுளோபின். சோ டோட்டலா வந்துட்டு 5 ஆக்கள் வந்துட்டு இருக்காங்க. பழைய சிலபஸ்ல வந்துட்டு இந்த 5 சுவாசம் நிறப்பொருட்கள் வந்துட்டு பார்த்தோம்னா ஒட்சி ஏற்றப்பட்ட நிலையில என்ன கலர்ல இருக்கும், ஒட்சி இறக்கப்பட்ட நிலையில என்ன கலர்ல இருக்கும், அப்படி அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்ப அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. இந்த 5 சுவாச நிறப்பொருளும் யார் யாருல இருக்குது, யார் யாருல என்னென்ன கலர் வந்துட்டு இருக்கு. இப்ப எல்லாரோட ரத்தமும் வந்துட்டு ஒரே மாதிரி இல்ல. நம்மளோட ரத்தம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதுல வந்துட்டு ரெட் கலர்ல இருக்கும். சிலதுல தெரியுமா, சில ரத்தம் வந்துட்டு பார்த்தோம்னா கடும் டார்க் கலர்ல இருக்கும். சில வீடுகள்ல சொல்லுவாங்க அந்த கருப்பு ரத்தம் வந்தா செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன இந்த கருப்பு ரத்தம் வந்தா, நம்மள வந்துட்டு அந்த ஒட்சன் ஏற்றப்பட்ட ரத்தம் வந்துட்டு பார்த்தோம்னா கடும் டார்க் ரெட்டா இருக்கும். ஒட்சின் இறக்கப்பட்ட ரத்தம், ஒட்சன் பயன்படுத்தப்பட்ட ரத்தம் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு அளவு ரெட்டாக வந்துட்டு நார்மல் ரெட்டாக வந்துட்டு இருக்கும். சோ அப்படி இந்த ஒவ்வொரு சுவாச நிறப்பொருட்களும் ஒட்சியேற்றப்பட்ட நிலையில ஒரு கலரை கொடுக்கும், ஒட்சன் அகற்றப்பட்ட நிலையில வந்து ஒரு கலரை கொடுக்கும். பழைய சிலபஸ்ல அது எல்லாமே இருந்தது, இப்ப எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. சரி, சோ முதலாவது நம்மளோட அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வியாக நம்மகிட்ட கேட்கப்பட்டிருக்கிறது சுவாச நிறப்பொருள்னா என்ன. ஓகே, சுவாச நிறப்பொருளை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக நாங்க ஹீமோகுளோபின் எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னா, ஹீமோகுளோபின் வேலை வந்துட்டு என்ன, ஆக்சிஜனுடைய பகுதியை முக்கம் கூடின இடம். அதாவது நாங்க சுவாசிக்கிறது வந்துட்டு பார்த்தோம்னா சுவாச பையால சுவாசிக்கிறோம், அப்படித்தானே. சோ அங்க இருந்து ஆக்சிஜனை தூக்கி கொண்டு போய் கலங்களுக்கு எவ்வளத்த ஆக்சிஜன் தேவையோ அவ்வளத்தை வந்துட்டு என்ன செய்வாரு, இறக்கி விடுவாரு. இப்படி பகுதிய முக்கம் கூடின இடத்துல இருந்து கைப்பற்றி, ஓகே, பகுதிய முக்கம் குறைஞ்ச இடத்துல வந்துட்டு அதை வந்துட்டு இறக்கி விடுறதுக்கு நாங்க சொல்ல போற பேதான் வந்துட்டு என்ன சொல்ல போறோம், சுவாச நிறப்பொருட்கள் சொல்லுவோம். இந்த சுவாச நிறப்பொருட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சேதன பதார்த்தமாக வந்துட்டு இருக்கும். இது அவைய இப்ப கிட்டத்துல இந்த கொஸ்டின் கேட்கல சுவாச நிறப்பொருள்னா என்ன, பட் அது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. சுவாச நிறப்பொருட்கள்னா என்னன்னு சொல்லி கேட்கப்படுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. சோ வந்துட்டு அதை ஒருக்கா பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்க, எழுதக்கூட ரிசோர்ஸ்ல எப்படி இருக்குதோ அதே வார்த்தை பிரயோகத்தோட வந்துட்டு எழுதுங்க. ஒட்சனினுடைய பகுதியமுக்கம் உயர்வாக இருக்கையில், நாங்க கருதிருந்தோம் ஒட்சன பகுதியமுக்கம் கூடின இடத்துல இருந்து ஒட்சனை ஏற்றி கொண்டு போய் ஒட்சனுடைய பகுதியமுக்கம் எங்க குறைய இருக்குதோ அங்க இறக்கி விடுற ஒரு சேதன பதார்த்தம் தான் இந்த சுவாச நிறப்பொருள்னு சொல்ல போறோம். பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, ஒட்சனினுடைய பகுதியமுக்கம் உயர்வாக இருக்கையில் ஒட்சனுடன் சேர்ந்து ஒட்சனினுடைய பகுதியமுக்கம் குறைவாக இருக்கையில் ஒட்சனை விடுவிக்கும் ஒரு சேதன பதார்த்தம். கண்டிப்பாக ஒரு சேதன பதார்த்தம் என்ற வார்த்தை பிரயோகமும் இருக்கணும். ஒட்சனினுடைய பகுதியமுக்கம் கூடின இடத்துல இருந்து ஒட்சன பகுதியமுக்கம் குறைஞ்ச இடத்துல வந்துட்டு விடுவிக்கும், ஓகே, என்ற வார்த்தை பிரயோகம் இருக்கணும். ரெண்டையும் சேர்த்த மாதிரி கூட வர விலக்கணம் இருக்கட்டும், மேபி சான்ஸ் இருக்குது இந்த தினம் பாடுறதுக்கு. நம்மளுக்கு எஸ்ஐக்கு போகலாண்டி 3 குட்டி குட்டி ஸ்ட்ரக்சருக்கு போவாங்க, அதுல ஒரு கொஸ்டின் ஆக வந்துட்டு வரலாம் சுவாச பொருள்னா என்ன. சோ கவனம், படிப்பா மெமரைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க, அடுத்த கொஸ்டின் ஆகும்போது நம்மள்ட்ட கேட்டிருக்க கேள்வி, சுவாச நிலப்பொருட்கள் கூர்ப்படைத்தமைக்கான காரணம். நோமலா வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா குருதி கூடாகவே கடத்தப்பட்டிருக்கலாம் தானே, அதிலே CO2 ஆக்சிஜன் வந்துட்டு கரைஞ்சி கடத்தப்பட்டிருக்கலாம் தானே, ஏன் பர்டிகுலரா வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு தேவைப்படுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.
ஓகே, சோ ஏன் நாங்க கெமிஸ்ட்ரியில நீங்க படிச்சிருப்பீங்க, வாயுகளினுடைய கரைதிறன் வந்துட்டு பார்த்தோம்னா திரவ ஊடகத்துல கடும் குறை கரையும், ஆனா கரைதிறன் வந்துட்டு கடும் குறை, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்துட்டு கரையக்கூடியதாக இருக்கும். சோ இதால வந்துட்டு பெர்டிகுலரா நிறைய வாய்களை காவுறதுக்கு சொல் ஓகே, இப்படி நிறைய வாய்க்களை வந்துட்டு காவுறதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே, சுவாச நிறப்பொருள் வந்துட்டு அவசியமானதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு உங்களோட அந்த பேலன்ஸ் செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போட்டு முடிப்போம். அது பன் கொடுத்ததுல ஒரு சின்ன பேலன்ஸ் இருக்குது, யூனிட் 4 ஒரு சின்ன பேலன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீக்குள்ள முடிப்போம். ஓகே, அதுல எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டு தான் முடிக்கணும். யூனிட் 4லயும் கொஞ்சம் இருக்குதுன்னா ஆவி இப்போ வரைக்கும் பார்த்த மாதிரி இருக்கு. அதை ஏற்கனவே முடிச்சிட்டோம், வீடியோ கிளியர் இல்லைன்னபடியே திரும்ப செஞ்சு கொண்டு இருக்கோம். ஸோ அந்த பேலன்ஸை முடிப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக்ல வந்துட்டு கொஞ்சம் கூட கிளாஸஸ் இருக்கும். இன்னைக்கு மட்டும் பார்த்தா இன்னைக்கு கொஞ்சம் கவரேஜ் ஆயிட்டு. ஓகே, பாவம் பாருங்க, சுவாசன்ற பொருட்கள் உட்படைந்தமைக்கான காரணம் கேட்டிருக்கிறாங்க. என்ன சொல்ல போறோம், குருதி உட்பட ஆக்சிஜனுடைய கரைதிறன் வந்து நீர் ஊடகத்துல வந்துட்டு குறையுது. சோ சிக்கலான விலங்குகள்ல வந்து சுவாச மேற்பரப்புல இருந்து இளையங்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு இது வந்துட்டு பிரச்சனையா இருக்கும். ஓகே, சோ இந்த காரணத்தை அப்படியே வந்துட்டு கொடுங்க. நார்மலா வந்து நீர் ஊடகத்துல ஆக்சிஜன் கரைதிறன் வந்து குறைவாக இருக்கிறபடியா என்னது சுவாச மேற்பரப்புல இருந்து இளையங்களுக்கு கொண்டு போறதுக்கு வந்துட்டு வாய்களை கொண்டு போறது பிரச்சனையா இருக்கும். சோ இதால வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சுவாச நிறப்பொருள் வந்துட்டு தேவைப்படுறதாக வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, அடுத்தது வந்துட்டு இந்த சுவாச நிறப்பொருட்கள் சம்பந்தமாக ஓகே, இது ரொம்ப படிச்சுட்டு என்னே அடுத்தது ஒர்க் பண்ண கூட வந்துட்டு என்ன செய்யுங்க, இதை வந்துட்டு எஸ்ஏவிலே வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. ஓகே, பார்ப்போம். நான் ஒரு சில எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட், ஒருவேளை சுவாச நிறப்பொருட்கள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் சரியானது, பின்வரும் கூற்றுகள் தவறானது, இப்படியான எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு போடக்கூட கேட்கப்படக்கூடிய ஒரு சில ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். எனக்கு ரைட் ராங் வந்துட்டு செட்ல வந்துட்டு சொல்லுங்க. ரைட் ஆர் ராங் டவுன். ஓகே, சோ ஹீமோகுளோபின், ஹீமோசைனின், குளோரோக்ரோனின், ஹீமோ எரித்ரின், மயோகுளோபின். சோ இந்த 5 சுவாச பொருட்கள் வந்துட்டு கழிச்சிருக்கிறோம். ஓகே, முதலாவது ஹீமோகுளோபின் தொடர்பாக வந்துட்டு கதைப்போம். ஹீமோகுளோபின் முள்ளந்தண்டுளிகளினுடைய தனிச்சிறப்பியல்பாகும். ரைட் வரும். ஹீமோகுளோபின் ஆனது மமேலியாக்களின் தனிச்சிறப்பியல்பாகும். அதுக்கு முதல் மமேல்ஸ், அதாவது பாலூட்டிகள் தனிச்சிறப்பியல் எங்கள்ல மட்டும்தான் இருக்குது. ஓகே, ராங். அப்படி சொல்லலாது. கோடேட்ஸ்ல வந்துட்டு இருக்குன்னு சொல்லி கரெக்டா மமேலியாக்கள் தனிச்சிறப்பியல் கொண்டு அவையில மட்டுமே இருக்கிறது. சோ மமேலியாக்கள்ல மட்டுமா? இல்ல இல்ல, முள்ளந்தண்டுடிகள்ல வந்துட்டு இருக்கிறார்கள். சோ அதை நாங்க எக்ஸப்ட் பண்ணிக்கொள்ள இயலாது. மமேலியாக்கள தனிச்சிறப்பியல் கூட நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி சொன்னா ஏற்றுக்கொள்வீங்களா? ஹீமோகுளோபின் ஆனது முள்ளந்தண்டுளிகள் அல்லது கோடைட்டாக்களின் தனிச்சிறப்பியல்பாகும். கோடேட்டுகளின் தனிச்சிறப்பியல்பாகும். இப்படி ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு போறாங்க. ஓகே தானே? ரைட் வர்றோம். ஹீமோகுளோபின் கோடைட்டாங்கிற தனிச்சிறப்பியல் என்ன அர்த்தம்? அவையில மட்டும்தான் இருக்குது. மமேலியாவை ஒத்துக்கொள்ளல நீங்க. கோடைட்டான கூட எல்லாம் வரப்புறாங்க, ஒத்துக்கொள்ளலாமா? அதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட். அதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்? இன்னொரு ஆள்லையுமே வந்துட்டு ஹீமோகுளோபின் வந்துட்டு இருக்குது. யாருல? அனலிட்ஸ்ல வந்துட்டு இருக்குது, அனலிடாக்கள்லையும் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு கோடைட்டாக்கள்லையுமே வந்துட்டு இருக்குது. அதை பின்ன நாங்க அப்படி சொல்ல இயலாது. மமேலியாக்களினுடைய தனிச்சிறப்பியல் கொண்டாலும் அது ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா கோடேட்டாக்களினுடைய தனிச்சிறப்பியல் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, இவனுக்கு வருவோம். மயோகுளோபின் ஒரு பர்பஸ் ஆனால் மயோகுளோபின் மமேலியாக்களினுடைய தனிச்சிறப்பியல்பாகும். இட்ஸ் மீன் மமேலியாக்கள் மட்டும்தான் இருக்குது. மமேலியாக்களின் தனிச்சிறப்பியல்பு இல்லை, அப்படி சொல்லலாது. ஓகே, கோடைட்டாக்களின் தனிச்சிறப்பியல்பு எதிர்கொள்ளலாமா? ரைட் வருவோம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க.
நாங்க ஹீமோகுளோபினுக்கு இப்படியான ஒன்று சொல்லல. ஏன்னா ஹீமோகுளோபின் அனலிட்ஸ்லயும் இருக்குது. அதால வந்துட்டு தனிச்சிறப்பியல் பண்ற இதுக்குள்ள கொண்டு வர இயலாது. மயோகுளோபின் கொண்டு வரலாமா? மயோகுளோபின் கோடேட்டாக்களினுடைய தனிச்சிறப்பியல் அல்லது ரிவர்ஸ்லையும் கேட்பானுங்க. கோடேட்டாக்கள்ல மட்டுமே வந்துட்டு காணப்படுற சுவாசன ஒன்றை பேர் எடுங்க அப்படின்னு கேட்கலாம். ரைட் ஆர் ராங்? ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்கும். மயோகுளோபின் கோடேட்டாக்கள்ல மட்டும்தான் இருக்குது, வேற ஒத்தர்லயுமே இல்லை. கிளியரா மார்க் பண்ணி வச்சு கொடுங்க. ஓகே, சோ மயோகுளோபின் கோடேட்டாக்களினுடைய தனிச்சிறப்பியல் வேற ஒத்தர்லயுமே வந்துட்டு இல்லை. இப்படி ஒருவேளை ஒரு ஸ்டேட்மெண்ட் கோடேட்டாக்களில் பிரதானமாக மயோகுளோபின், ஹீமோகுளோபின் ஆகிய சுவாச நிற பொருட்கள் காணப்படுகின்றது. ரைட் ஆர் ராங்? தனிச்சிறப்பியல் சொல்லாம சொல்லாம காணப்படுது என்று சொல்லக்கூட ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்கும், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். என்ன தனிச்சிறப்பியல் பண்ற ஸ்டேட்மெண்ட் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஹீமோகுளோபின் அனலிட்ஸ்லயுமே வந்துட்டு இருக்குது. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா ஹீமோசயனின். சோ ஹீமோசயனினை பொறுத்த வரைக்கும் பச்சை கலர்ல இருக்கிறாங்க. அந்த மயில் கொட்டியன்னு தெரியுமா? இந்த வண்ணாத்தி பூச்சியில விளம்பரம் இந்த முருங்கை மரத்திலே எல்லாம் இருக்கும், பசுக்குட்டின்னு சொல்லுவோம் நம்மளோட தமிழ்ல. அதுல ரத்தத்தை பார்த்துருக்கிறீங்களா? ஓகே, அது தீமை செய்யறாள் தானே, ஒரு ஆள் சாவச்சு பாருங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, ஒரு டெஸ்டுக்காக என்ன கலர் ரத்தம் பார்த்துருக்கிறீங்களா? மயில்கொட்டி என்ன கலர்ல இருக்கும்? ஒரு உயிரை சாவைக்கப்படாதுதான், இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது நம்ம தீமை செய்யற ஒரு ஆள் தானே. ஓகே, சாவச்சா பிரச்சனை இல்லை. சோ என்ன கலர் சாவிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கிரீன் கலர்ல இருக்கும். சாதிக்கு வந்துட்டு ஒரு வான குளுத்து பச்சை மாதிரி இருக்கும் ஒரு ரத்தம். ஓகே, சோ ஒரு எங்கேயாவது கண்டா அது எப்படி நாங்க எங்க வீட்டுக்குள்ள எங்கேயும் கண்டா வந்து அடிக்கிறது தானே, அடிக்கக்குள்ள வந்துட்டு நீ ஒப்சர்வ் பண்ணி பாருங்க என்ன கலர் ரத்தம்னு சொல்லி. ஓகே, பச்சை கலர் ரத்தமா இருக்கு. அதுவும் வந்துட்டு ஒரு லைட் பச்சை கலர் ரத்தம். ஓகே, சோ ஹீமோசைனின் மைண்ட்ல வந்துட்டு வச்சுக்கொள்ளுங்க. திறந்த சுற்றோட்ட தொகுதி இருக்கிறார்கள் ஹீமோசைனின் இருக்கும். சோ ஒன்று மொலஸ்காக்கள்லையும் ஆத்ரோபோடாக்கள்லையுமே வந்துட்டு பார்த்தோம்னா ஹீமோசைனில வந்துட்டு பார்க்கலாம். குளோரோக்ரோனினை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா குளோரோக்ரோனின் வந்துட்டு எங்க அனலிலாவிட மட்டும். அதே மாதிரி ஹீமோ எரித்ரினும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே அனலிலாவிலையும் சில முள்ளந்தண்டிலிகள்லையுமே வந்துட்டு பார்க்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும் ஹீமோ எரித்ரின். ஓகே, இப்ப நம்மளுக்கு இப்படியும் ஒரு கேள்வி நாங்க ஓகே இதுவும் ஒரு பாசிட்டிவ் கேட்டவன் நினைக்கிறேன். அனலிடாக்கள்ல காணப்படுற சுவாச நிறப்பொருள். ஓகே, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட். அனலிடாக்களில் ஹீமோகுளோபின், ஹீமோ எரித்ரின், குளோரோக்ரோனின் ஆகிய சுவாச நிறப்பொருட்கள் காணப்படலாம். மத்தாக்களுக்கு எல்லாம் இப்படி நிறைய கதைக்கே இல்லாது. இவருக்கு 3 இருக்குது என்ன ரைட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, சோ ஹீமோகுளோபினும் இருக்குது சில அனலிட்ஸ்ல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா குளோரோக்ரோனின் இருக்குது, சிலதுகள்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஹீமோ எரித்ரின் இருக்குது. சோ அது வந்துட்டு ஒரு ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்கு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, சோ இப்ப வந்து நேரடியாக வந்துட்டு கொஸ்டினுக்குள்ள வந்துட்டு போவோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், சுவாச நிறப்பொருட்கள் எப்போதும் சுவாச வாயுக்களை காவுகின்ற தொழிற்பாடையே புரியும். எப்போதும் பழமையா சுவாச நிறப்பொருள் வேண்டா ஆப்ஷனை தூக்கிட்டு கொண்டு போய் இறக்கி விடுறதுதான் அவரவே இல்லை. ஆனா எப்போதும் எண்டா ஏற்றுக்கொள்ள முடியுமா? எப்போதும் நாங்க அதை ரிஜெக்ட் பண்ண போறோம். ஏன் யாரால ரிஜெக்ட் பண்ண போறோம்? இந்த 5 பேர்ல இந்த 5 பேருக்குள்ள ஒரு ஆள் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த சுவாச வாயுக்களை காவுகிற வேலையை பார்க்காதான். ஓகே, தசை இலையங்கள்ல ஒட்சனை சேமிக்கிற வேலையை பார்க்க போறாள். யாரு? மயோகுளோபினாக வந்துட்டு இருக்கும். ஓகே, இந்த மயோகுளோபினாக வந்துட்டு இருக்கும். அடுத்தது நம்மளுக்கு படிக்கக்கூட வந்துட்டு இங்கேயும் அங்கேயும் கனெக்ட் பண்ணி வந்துட்டு படிங்க. பாப்போம் இதை கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையாண்டு. கோடேட்டாக்களில் காணப்படும் புடையான கட்டமைப்புக்குரிய புடையான புரத கட்டமைப்பை உடைய சுவாச நிறப்பொருளை பெயரிடுங்க. இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி. இது கூட இதுல வந்து போட்டிருக்கிற கேள்வி, எக்ஸ்பெக்டேஷன் கேள்வியில போட்டிருக்கிறது. ரைட் ஓ ராங்? சாரி, ரைட் ஓ ராங்? யாரு?
புடையான கட்டமைப்பில் இருக்கிற கோடேட்டாக்கள் இருக்கிற சுவாச நிரப்பினம். கோடேட்டாண்டோடனே மண்டைக்கு வந்துடணும் என்னது? மயோகுளோபினும் ஹீமோகுளோபினும். ஒரு ஞாபகப்படுத்துங்க, மயோகுளோபின் நாங்க என்னத்துக்கு அங்க உதாரணம் கொடுத்திருக்கோம்? புரதத்துல புடையான கட்டமைப்புக்குரிய உதாரணமாக வந்து கொடுத்திருக்கிறோம். ஹீமோகுளோபின் நாற்பகுதியான கட்டமைப்பு என்ன எல்லாத்துல இதுவும் வந்து கவனம். இப்ப கிட்டத்துல இப்படி ஒரு கேள்வி வந்து கேட்டவனுங்க, அந்த குளியவன் கூட்டின இடைத்தர இலையில கூறாக இருக்கிற அல்பா ஹெலிக்ஸ் வடிவில் இருக்கிற புரத பேர் சொல்லி அப்படி ரெண்டு கனெக்ஷனையும் பண்ணி சில வழியில ஸ்ட்ரக்சர் இருக்கிறா. கவனமா இருங்க. அடுத்தது இதை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சுவாச வாய்க்களை காவுற வேலையை வந்துட்டு பார்ப்பாங்க. மயோகுளோபின் மாத்திரம் தசை இழையங்கள்ல ஒட்சனை சேமிக்கிற வேலையை வந்துட்டு பார்க்கும். சரி பாப்போம். இப்ப நம்மளோட கேள்விகளுக்குள்ள வந்துட்டு வருவோம். ஹீமோகுளோபினை சுவாச நிலப்பொருளாக கொண்ட விலங்குகள் மனிதன் உட்பட ஏனைய முள்ளந்தண்டுளிகள்ல இருக்கும். அதோட வந்துட்டு அனலிட்ஸ்ல வந்துட்டு இருக்கும். ஹீமோசயனின் மைண்ட வச்சுக்கொள்ளுங்க, ஹீமோசயனின் இருக்கிறது திறந்த சுற்றோடு தொகுதி கொண்டாக்கள்ல மட்டும், மொலஸ்காக்கள்லையும் மாத்திரம் போடாவில்லை. அடுத்தது குளோரோப்ரோனின் அனலிடாவில மட்டும். ஓகே, அடுத்தது ஹீமோ எரித்திரின் ரெண்டு பேர்ல சில அனலிடாக்கள்லையும் சில முள்ளந்தண்டிலிகள்லையும் காணப்படும். ஓகே, அடுத்தது மயோகுளோபின் கேட்கல, பட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, மயோகுளோபின் முள்ளந்தண்டுளிகளினுடைய தனிச்சிறப்பியல்பாக வந்து இருக்கும். அடுத்தது சுவாச நிலப்பொருட்களினுடைய பிரதானமான தொழிற்பாடு, அவையோட வளமையான தொழிற்பாடு வந்துட்டு என்னது? அவையோட கனெக்ஷன் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சுவாச அங்கங்களையும் அல்லது சுவாச இழையங்களையும் ஓகே உடல் இழையங்களையும் சம்பந்தப்படுத்துறதாக வந்துட்டு இருக்கும். அதாவது சுவாச அங்கங்கள்ல இருக்கிற ஒட்சனை காவி கொண்டு போய் உடல் இழையங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, உடல் இழையங்களுக்கு எல்லாம் கொடுக்கும். ஓகே, உடல் இழையங்கள்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற கழிவை சுவாச இழையங்களுக்கு கொண்டு வந்து அதை வந்துட்டு வெளியேற்ற வேலைக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்படி இந்த ஆக்சிஜன் CO2 பரிமாற்றத்துல இந்த சுவாச நிற பொருட்கள் வந்துட்டு பங்கெடுக்குது. ஓகே பாப்போம். அதான் கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வியாக, சுவாச நிற பொருட்களினுடைய பிரதானமான தொழிற்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன சொல்ல போறோம்? சுவாச மேற்பரப்பில் இருந்து இழையங்களுக்கு ஒட்சனையும் அதே மாதிரி அங்க இழையங்கள்ல இருந்து சுவாச மேற்பரப்புக்கு கார்பன் டை ஆக்சைடையும் வந்துட்டு கடத்துற வேலையை வந்துட்டு பார்க்கும். ஓகே, அடுத்த கேள்வியாக நம்மகிட்ட கேட்டு இருக்கிறது, முள்ளந்தண்டுகளில் காணப்படுற சுவாச நிற பொருட்கள் ரெண்டு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும், மயோகுளோபினும் ஹீமோகுளோபின். மயோகுளோபின் முள்ளந்தண்டுகளினுடைய தனிச்சிறப்பியல். சில வேலைகள்ல வந்துட்டு அந்த 3rd யூனிட் வர கூட வந்துட்டு இப்படியான கேள்விகள் போடுறவங்க தானே மமேலியாக்கள் சிறப்பியல் அப்படியே கவனம். அது மமேலியாக்களுக்கு மட்டும் சிறப்பியல்பாக எடுத்துக்கொள்ள முடியாது. பெரும்பாலான முள்ளந்தண்டுகளில வந்துட்டு மயோகுளோபின் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஹீமோகுளோபின்ன்றது வந்துட்டு முள்ளந்தண்டுகளினுடைய தனிச்சிறப்பியல் மமேலியாக்களினுடைய தனிச்சிறப்பியல்புகள் என்று எடுக்கலாம். அது முள்ளந்தண்டுளிகள் கோடைட்டாக்கள்லையும் இருக்கும், ஏன் சில அனலிடாக்கள்லையும் பார்க்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, அடுத்த கல்வியில் தான் கேட்டிருக்காங்க, முள்ளந்தண்டுளிகளில் காணப்படுகின்ற சுவாச நிற பொருட்கள் எவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்று ஹீமோகுளோபின், அடுத்தது வந்துட்டு மயோகுளோபினா இருக்க போகுது. அடுத்தது வளமையாக பெரும்பாலான சுவாச நிற பொருட்கள் வந்துட்டு சுவாச அங்கங்கள்ல இருந்து அங்கங்களுக்கு ஒட்சனை கடத்தும், அங்கங்கள்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை சுவாச அங்கத்துக்கு கடத்தும். ஆனா மயோகுளோபின் மாத்திரம் வந்துட்டு என்ன செய்ய மாட்டேன் சொல்லிக்காச்சு. மயோகுளோபினை பொறுத்த வரைக்கும் என்ன வேலை வந்துட்டு செய்யும்? தசை இழையங்கள்ல ஒட்சனை சேமிக்கிற வேலையை வந்துட்டு அவைய வந்துட்டு பார்க்கக்கூடிய ஆட்களாக வந்துட்டு இருப்பாங்க. சோ அதான் கேட்டிருக்காங்க, மயோகுளோபினுடைய தொழிற்பாடு தசை இழையங்களில் ஒட்சனை சேமிக்கும் தொழிலை பெறுகின்றது. ஓகே, அடுத்தது வந்துட்டு வாயுக்களினுடைய கடத்தல். உங்களுக்கு இதுல 16 எஸ்ஏ கேள்வி இருந்தாலும் முக்கியமானது 3 எஸ்ஏ கேள்வியும் ஒரு ஷோர்ட் நோட்டு தான் சொல்லி இருக்குது. பட் நீங்க 16ஐயும் படிவா ப்ரிப்பேர் ஆகிக்கொள்ளுங்க. இந்த 3 கேள்விக்கும் கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் ஆகுங்க. குருதி உரைதல் செயல்முறை, அடுத்தது வந்துட்டு இந்த வாயுக்களினுடைய இதுக்கும் சான்சஸ் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு வாயு கடத்தப்படுகின்ற முறை, ஒட்சன் வாயு கடத்தப்படுகின்ற முறை. அடுத்தது வந்துட்டு இன்னும் சொல்லலாம், குருதி அமுக்கம், அதுல அதிபர இழிவு ஹைப்பர் டென்ஷன். ஓகே, சோ குருதி அமுக்கம், குருதி உரைதல், வாயு கடத்தல், இந்த 3 கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாச நிறப்பொருட்களுக்கும் லைட்டா வந்துட்டு சான்சஸ் வந்துட்டு இருக்குது. ஒருவேளை வளமையான முடலை வந்துட்டு மாத்தினாங்கன்னா சுவாச நிறப்பொருளை ஷோர்ட் நோடு போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பின்ன நீங்க படிக்கக்கூடிய வந்துட்டு என்ன செய்யுங்க, ஒன்றுமில்லை, வேற ஒன்றும் கூட ஒன்றும் கொடுக்குற இல்லை, நம்மளோட ரிசோர்ஸ்ல சொல்லிக்கிற அவ்வளோதையும் கொடுத்து விட்டோம்னா டெபினிஷன்
என்னதுக்காக கூர்ப்படைஞ்சிருக்குது, என்னென்ன சுவாசன பொருள் யார் யாருன்னு இருக்கு, அவ்வளவுதான். கூட ஒன்றும் கதை இல்லை, தேவையில்லை. ரிசோர்ஸை தாண்டி ஒரு சின்ன விஷயம் அடிக்கிறாங்க, காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ண மாதிரி வந்துட்டு இருக்கட்டும். ஓகே, சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இந்த வாயுக்களினுடைய கடத்தல் சம்பந்தமாக வந்துட்டு கதைக்கிறாங்க. ஓகே, ஞாபகப்படுத்துங்க, ஹீமோகுளோபின் ஓகே ஒட்சன் வாய்க்கு கடத்தும். இது சின்ன விஷயம் தான், ஆனா நிறைய தரம் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஒரு ஹீமோகுளோபினை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா எத்தனை ஆக்சன் மூலப்பொருட்களுக்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, நேரடியா கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு எப்படியும் ஒரு 10 கேள்வி இப்படியான நேரடியான கேள்விகள் வரும். அது நம்மளுக்கு வரப்போற 50 கேள்வியில ஒரு குறிப்பிட்ட முடல் தான் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க இந்த 50 MCQல. சோ இதுல வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு 30 கேள்வி கிட்டத்தட்ட ரைட் ராங், அதாவது பின்வரும் கூற்றுகள் சரியானது பின்வரும் கூற்றுகள் பிழையானது ஒரு 30 கேள்வி இருக்கு. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் 30 இருக்கு. ஓகே, ஒரு 10 கொஸ்டின் வந்து டிரெக்டா வந்துட்டு கேட்கிற மாதிரி. இப்ப உதாரணமாக வந்துட்டு இது ஹீமோகுளோபின் வந்துட்டு எத்தனை ஆக்சிஜன் மூலக்கூறுகளுக்கு ஆகும். அதே மாதிரி வந்துட்டு அந்த டிகேபி ஜிஎஸ் கழிச்சிருக்கேன் தானே, பாகுபாடு ஆட்சியின் அமைப்பு மட்டம், அதுல பொது இயல்பு கூடினால் வந்துட்டு செயற்கையான ராஜ்ய அப்படின்னு டிரெக்டா. இப்ப பிசிக்ஸ்ல எல்லாமே வந்துட்டு முதல் 10 கேள்வியும் ஈஸியா வரும். ஆனா இங்க வந்துட்டு அப்படி 10ஐயும் ஒருமிக்க போட மாட்டானுங்க, அங்க ஒன்று இங்க ஒன்று செட்டப் பண்ணி வந்துட்டு போட்டுருப்பாங்க. 10 கொஸ்டின் வந்துட்டு அப்படி வந்துட்டு வரும். 3 அல்லது 4 கொஸ்டின் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா காம்பினேஷன் டைப்ல வரும். காம்பினேஷன் டைப்னு சொல்லி சொன்னா பின்வரும் இணைப்புகளுள் சரியானது. ஓகே, இந்த தரம் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது ஒன்று கலக்கட்டமைப்பு உண்டு. ஓகே, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா நரம்பு தொகுதியினுடைய குறிப்பு ஓமோன், அப்படி இல்லாட்டி 8ஆம் பாடத்துல ஏதாவது என்விரான்மெண்டல் பயாலஜில இருந்து ஏதாவது உண்டு. ஓகே, 3 அல்லது 4 காம்பினேஷன் டைப்களுக்கு போவாங்க. கண்டிப்பாக பின்வரும் கலக்கட்டமைப்பு தொழில் சேர்மானங்கள் சரியானதும் பின்வரும் நரம்பு தொகுதி அங்கி சேர்மானது சரியானது பிழையானது. அது அப்படி இல்லாட்டி சுவாச கட்டமைப்பு, அந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று வார்த்தைக்கு வாய்ப்பு இருக்குது, ஓமோன் வார்த்தைக்கு வாய்ப்பு இருக்குது, அது வளமையானது. ஓகே, சோ இந்த காம்பினேஷன் கேள்விகளை சமாளிக்கிறதுக்கு வேறையா ஷோர்ட் நோட் பண்ணி கொடுங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே 2.2 ரிவிஷன் செய்யக்கூடிய காய்ச்சிருந்தோம். ஓகே, அந்த 17 கிட்ட இருக்கு நினைக்கிறேன் கட்டமைப்புகள். 17 கட்டமைப்புகளையும் எழுதி 17 பேர்ல தொழிற்பாடுகளையும் மார்க் பண்ணி வச்சு கொடுங்க. ஓகே, இப்படித்தான் கேட்கிறாங்க, என்னது பின்வரும் கலக்கட்டமைப்பு தொழில் சேர்மானங்கள் சரியான அப்படியான ஒரு கேள்வி இந்த தரம் எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி நாங்க ஓமோன் கதைக்க கூட அகஞ்சுரக்கும் தொகுதியினுடைய தியரி வந்துட்டு காய்ச்சிருந்தோம். அதுல மொத்தமாக வந்து நாங்க 32 ஓமோன்கள் சம்பந்தமாக வந்துட்டு காய்ச்சிருக்கோம். 32 பேர் தொழிலையும் ஃபர்ஸ்ட் மெமரைஸ் பண்ணுங்க, நிறைய ஷார்ட் நோட் பண்ணு எங்களோட ரிசோர்ஸ் புக் படி. ஓகே, சோ அதுலயும் வந்துட்டு பின்வரும் ஓமோன் தொழில் சேர்மானங்களும் சரியானது அப்படியான ஒரு கொஸ்டின் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி நரம்பு தொகுதி அல்லது சுவாச தொகுதி, அதாவது சுவாச கட்டமைப்பு அல்லது நரம்பு தொகுதியின் குறிப்பு ஒன்று. நரம்பு தொகுதியின் குறிப்பு இது வரைக்கும் கேட்டதே இல்லை, அது புது கேள்வி. சுவாச கட்டமைப்பு கேட்டிருக்காங்க, கிட்டத்துல கேட்கல. சோ சான்சஸ் அதுக்கும் வந்துட்டு இருக்குது. பின்வரும் சுவாச கட்டமைப்பு அங்கி சேர்மானத்தில் சரியானது பின்வரும் நரம்பு தொகுதி அங்கி சேர்மானத்தில் சரியானது. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று வார்த்தைக்கு வாய்ப்பு இருக்குது. என்விரான்மெண்டல் பயாலஜில ஒன்று வார்த்தைக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அரேஞ்ச் பண்ற கேள்வி வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு 2 ஒரு கேள்வி போடுவாங்க. என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்றேன்னு சொல்லி சொன்னா எதுக்கு பிறகு எது ஒரு 4 நிகழ்வை தந்துட்டு ஓகே எது ஃபர்ஸ்டா நடந்த, எது செகண்டா நடந்த, எது தேர்ட், எது ஃபோர்த் அப்படின்னு சொல்லி. சோ இதுக்கு வந்துட்டு வேற ஒரு ஷோர்ட் நோட் கொப்பி ஒன்று சின்ன ஒரு 20 கொப்பி ஒன்று எடுத்து வச்சுக்கணும். இந்த ஓர்டர் பண்ற நிகழ்வுகள் எழுதுறதுக்கு எல்லாத்துல நிகழ்வு இந்த ஓர்டர் பண்ற கதைகள் எல்லாம் நாங்க 1ஆம் பாடத்துல இருந்து 10ஆம் பாடம் வரைக்கும் இந்த ஓர்டர் பண்ற கதைகள் எல்லாத்தையுமே ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கணும். எங்க காய்ச்சிருக்கோம், இளைஞர் பிரிவுல காய்ச்சிருக்கோம். ஓர்டர் பண்றது எந்த நிகழ்வுக்கு ஒரு 5 நிகழ்வு தந்து போட்டு எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எது தேர்ட் கேட்பாங்க. ஓகே, அதே மாதிரி வந்துட்டு அந்த நுணுக்கு காட்டிட்ட பிராக்டிகல் அதுல இருக்குது ஒரு 5 அது நிறைய தரம் கிடைக்கணும். 4 ஸ்டெப் தந்துட்டு இது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எது தேர்ட் கேட்பானுங்க. ஓகே, போன வருஷத்துக்கு கிட்டத்துல வந்தது அந்த ஒளித்தொகுப்புக்குரிய அங்கியினுடைய தோற்றத்துல 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் அந்த ஒட்சன் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கீழே வந்துட்டு இருக்கிறாக்களை வந்துட்டு ஒட்சியேட்டும், அதுக்குள்ள கரையும், அடுத்தது வளிமண்டலத்து போ அந்த இதை கேட்டு இருந்தாங்க. ஒளித்தொகுப்புல கேட்கலாம். சுவாசத்துல ஸ்டெப் ஒரு 4 3 சொல்லிட்டு எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எது தேர்ட் கேட்கலாம். 8ஆம் படத்துல எக்கச்சக்கமான அந்த ஓர்டர் பண்றது இருக்குது. சோ இந்த ஓர்டர் பண்ற கதைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்த மாட்டா இது செஞ்சு கொடுங்க. அடுத்தது யுகம் கல்பத்தை பத்தி கேட்டீங்கன்னா அது சொல்லிட்டாங்களே, கொஸ்டின் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க.
நம்மட இந்த டேர்ம் எக்ஸாம் படிச்சு போடுவாங்க, ஃபைனலுக்கு அதுல கழிப்பு போட மாட்டாங்க. நீங்க பயப்படுத்த அது கழிப்பேறாது. ஓகே, ஜஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன கல்பம் என்ன யுகம்ன்றது மட்டும்தான். அது 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 அதுவும் ஒரு ஆர்டர் பண்ற செட் தான், ஆனா அதுக்குள்ள கொஸ்டின் வராது. ஓகே, அதை பயப்பட தேவையில்லை. மற்றபடி இந்த ஆர்டர் பண்ற விஷயங்கள் 8ஆம் பாடத்துல நிறைய இருக்குது. ஓகே, சோ அதை கொஞ்சம் வாசிச்சு ஏதுமானதுகளை வந்துட்டு இது செய்யுங்க. இந்த ஆர்டர் பண்ற கொஸ்டின் வந்துட்டு ஒன்று வேறு. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பாய்ச்சல் கோட்டு வரிப்படத்துல வந்துட்டு ஒன்று போடுவாங்க. பாய்ச்சல் கோட்டு வரிப்படம் அப்படி இல்லாட்டி உணவு விலையை சம்பந்தப்படுத்தின மாதிரியான ஒரு கொஸ்டின். அதாவது கழிவு உற்பத்தி ஆகப்படுற இடத்துல இருந்து கடத்தப்படுற இடம் வளமையா எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரக்சர்ல போடுவான், அப்படி இல்லாட்டி எம்சிக்கு போடுவாங்க. இப்ப கிட்டத்துல வந்துட்டு கண்ணுல படுற ஒளி வந்துட்டு எப்படி கடத்தப்படுது அந்த பாதையை கேட்டுருந்தானுங்க. சவுண்ட் கடத்தப்படுற பாதை உங்களுக்கு கேட்கலாம். நம்மளுக்கு இந்த தரம் செவி வாய்ப்பு என்ன, செவி எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கேள்வி செவி வந்திருக்கா எங்கிறவே அந்த கடத்தப்படுற பாதை கண்தான் வந்திருக்கு நினைக்கிறேன், செக் பண்ணுங்க ஞாபகம் இல்லை. சோ செவி வரல நினைக்கிறேன், கிட்டத்துல வரல. சவுண்ட் கடத்தப்படுற பாதை வந்திருக்கா கிட்டத்துல பாஸ் பேப்பர்ஸ்ல இல்ல. அது ஒன்று சவுண்ட் 2018 செவி வரல. சோ சான்ஸ் இருக்குது. சோ அந்த பின்ன இந்த ஒவ்வொன்றுக்குமே இந்த உங்களுக்கு இந்த ரைட் ரோங்க சமாளிக்கிறதுக்குரிய வேலையை வந்து நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஒரு 1000 ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். 1000மே வந்துட்டு ராங் ஸ்டேட்மெண்ட், என்னென்ன ஸ்டேட்மெண்ட் ஏன் ரோங்ன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும் ஒரு டாஸ்க் மாதிரி. ஓகே, அதுக்கு வந்துட்டு ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ அதை பத்தி கவலைப்பட வேணாம். ஓகே, அதை நான் வந்தது பிறகு செய்யுங்க. இந்த வேலையை வந்துட்டு ஒருக்கா பாருங்க, சரிதானே? ஸோ டிரெக்டும் பிரச்சனை இல்லை. இந்த காம்பினேஷன் டைப் எப்படி சமாளிக்கிற அதுக்கு வந்துட்டு ஓமோ எல்லாத்தின காம்பினேஷனையும் எழுதுங்க. நரம்பு தொகுதியின் பொறுப்பு, வன்கூற்ற நம்மளுக்கு ஒரு கெஸ் பண்ணி சில நேரம் கெஸ் பண்ணா தூக்கி போட்டாங்கன்னா கழித்தல் கட்டமைப்பு, கழிவு. ஸோ காம்பினேஷன் டைப்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் தேடி ஒரு ஷார்ட் நோட் பண்ணி வைங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த ஆர்டர் பண்றது. ஓகே, இதுவும் நிறைய இடங்கள்ல வருது. ஒளித்தொகுப்புல ஆர்டர் பண்ற, ஒளித்தாக்கத்துல ஆர்டர் பண்றது இருக்குது. இதுல ஆர்டர் எந்த நிகழ்வுக்கு பிறகு எந்த நிகழ்வு, கூடுதலாக ஒடுக்கற் பிரிவினுடைய முன்னவத்தை ஒன்றுல நடக்கிற நிகழ்வுகள் தான் போடுறவங்க ஆர்டர் பண்றதுக்கு. சோ அதுல 2 கொஸ்டின் வரும், ஆர்டர் பண்றதுக்கு 2 வந்துட்டு வரும். ஓகே, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பாய்ச்சல் கோட்டு வரிப்படம் 2 வந்துட்டு வரும். சோ அந்த இணைப்புகள் மாதிரி ஓகே ஒரு 3 செட்டை வந்துட்டு போட்டு ஓகே அதுல வந்துட்டு இணைப்புகள் மாதிரி வந்துட்டு ஒரு 2-3 கொஸ்டின் 2 கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரும். இப்படி ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ல வந்து நாங்க ஃபுல் பேப்பர் வந்துட்டு கதைக்க கூட வந்துட்டு சம்பந்தமாக கதைப்போம். சோ உங்களுக்கு ஃபுல் பேப்பர்ல வந்துட்டு 50 ஹெடிங் வந்துட்டு தரப்பட்டு இருக்குது. சோ 50 ஹெடிங்ஸுக்குரிய வேலைகளையும் வந்துட்டு வேகமா செஞ்சு முடிங்க. நீங்க எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை, நாங்க 8, 9, 10 அதையெல்லாம் படிப்போம். ஓகே, அதுக்கு முதல் தந்திருக்கிற எதிர்பார்க்கப்படுற ஹெடிங்குரிய ஷோர்ட் நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. நாங்க வந்துட்டு 10ஆம் தேதி வந்துட்டு முதலாவது ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ எம்சிக்கு ஃபுல் பேப்பரை வந்துட்டு பார்ப்போம். ஓகே, சோ நம்ம இந்த விஷயத்துக்குள்ள வந்துட்டு வருவோம். சோ நம்மளுக்கு தெரியும் ஹீமோகுளோபினை பொறுத்து இது நிறைய தரம் ஸ்ட்ரக்சர்லையும் கேட்டிருக்காங்க, எம்சிக்யூலையும் கேட்டிருக்காங்க. ஹீமோகுளோபினை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆக்சிஜன் மூலக்கூறுகளுக்கு ஆகும், 4 ஆக்சிஜன் மூலக்கூறுகளை வந்துட்டு ஆகும். ஓகே, ஆக்சி ஹீமோகுளோபினை வந்துட்டு தோற்றுவிக்கும். சோ இந்த ஆக்சி ஹீமோகுளோபினை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆக்சி ஹீமோகுளோபின் ஆனது ஒரு மீளக்கூடிய மூலக்கூறு ஆகும். இப்படி ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு போறாங்க, ரைட் ஓவர். ஆக்சி ஹீமோகுளோபின் என்றது வந்துட்டு ஒரு மீளக்கூடிய மூலக்கூறு என்று சொல்லி ஓகே, சோ மீளக்கூடிய மூலக்கூறு என்ன மாதிரி நாங்க இது சம்பந்தமாக வந்துட்டு கழிச்சிருந்தோம். ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின் வந்துட்டு பார்த்தோம்னா கேர்ள்ஸ் மாதிரி. ஓகே, ஆக்சன் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு குட் பாய் மாதிரி. அதே மாதிரி வந்துட்டு ஓகே அதே மாதிரி வந்துட்டு கார்பனோரோட்சைட் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு பேட் பாய் மாதிரி. அந்த வேகன் படத்துல சொல்ற மாதிரி தானா? ஓகே, இப்ப ஹீமோகுளோபின் ஆக்சன் இருக்காரு தானே, அவரு வந்துட்டு ஹீமோகுளோபினை கஷ்டப்படுத்த மாட்டாரு. ஓகே, ஹீமோகுளோபினோட சேர்ந்து ஓகே எவ்வளவு இறங்க சொல்லுது அவ்வளவு வந்துட்டு என்ன செய்யும், இறங்கிடும். ஓகே, ஹீமோகுளோபினை வந்துட்டு கஷ்டப்படுத்தாது. இது இருக்கலாம் கார்பனோரோட்சைட் அப்படியே நான் ஹீமோகுளோபினோட ஒரு அட்டாச் ஆயிட்டு சொல்லி சொன்னா அதை அழிச்சு நாசமாக்கும் வரைக்கும் மாதிரி என்ன செய்யாது. ஓகே, அதை விட்டு விலகாது. ஃபுல்லாவே வந்துட்டு முழு ஹீமோகுளோபினையும் அழிச்சு போட்டுதான்
ஓகே, கார்பன் ஆக்சைடு வந்துட்டு வெளியில வருமானு சொல்லி காய்ச்சிருக்கிறோம். சோ ஹீமோகுளோபின் ஒரு பக்கம் இருக்குது, பக்கத்துல ஒட்சைடும் இருக்குது, கார்பன் ஆக்சைடும் வந்துட்டு இருக்குது. யாரை பிடிக்கும் ஹீமோகுளோபினுக்கு? கேர்ள்ஸுக்கு வந்துட்டு நல்ல வயசை பிடிக்குமா, கூடாத வயசை பிடிக்குமா? கமனா இது யூனிவர்சல் ட்ரூத் என்ன? யாரை பிடிக்கும்? பேட் பாய் தான் பிடிக்கும். ஓகே, சோ இது முக்கியமான விஷயம். ஓகே, சோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஹீமோகுளோபின் கார்பன் ஆக்சைடோட வந்துட்டு சேருமான்னு சொல்லி சொன்னா அது சேராது. ஆரம்பத்துல நல்லா தான் இருக்கும், அதுக்கு பிறகு வந்துட்டு அந்த ஹீமோகுளோபினை வந்துட்டு இறங்க நலமுறங்காது, முழுமையா அழிஞ்சு போட்டு இன்னொரு ஆளோட சேரையும் விடாது, அது அழிஞ்சு போட்டுதான் விடும். ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா அது ஒரு மீளக்கூடிய மூலக்கூறாக இருக்கும். இறங்கிக்கொள்வாரு, இறங்கி சொன்னா வந்துட்டு இறங்கி கொள்ளக்கூடிய ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. ஓகே, இந்த உதாரணம் ஜஸ்ட் இந்த உதாரணம் வந்துட்டு விளக்குறதுக்காக மட்டும். ஓகே, சோ விஷயத்துக்குள்ள வந்துட்டு வருவோம். இதுல பேர்கள் கவனமா, இதுக்கு வந்து நாங்க என்ன சொல்லுவோம்? ஆக்சி ஹீமோகுளோபின். ஓகே, இதுக்கு நாங்க சொல்ல போறது ஆக்சி, இதுல வாழ்ந்த ஆக்சி ஹீமோகுளோபின் சொல்லுவோம். இதுல வாழ்றதுக்கு என்ன பேர்? கார்பாக்சி ஹீமோகுளோபின். கார்பன் நோரோசைடோட வந்துட்டு வாரது வந்துட்டாரு கார்பாக்சி ஹீமோகுளோபினா இருக்கும், இது ஆக்சி ஹீமோகுளோபினா இருக்கும். சோ இந்த கார்பாக்சி ஹீமோகுளோபினை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா இது ஒரு மீள முடியாத மூலக்கூறு. ஒருக்கா சேர்த்துட்டோம்னா இன்னைக்கு கடைசி வரைக்கும் கலராது. ஓகே, மீள முடியாத மூலக்கூறாக வந்துட்டு இருக்கும். அதுக்கு ஒரு இடத்துல இளங்குணம் பண்றது இல்லை. இப்ப நாங்க இந்த கோலி புகையில இல்லாம இருக்கிறது இந்த கார்பனோரோசைட். கோலி புகையில மட்டுமே நான் சொல்லிக்கிறேன் தானே, ஒரு கோலி குடிக்கிறதும் சரிதான், நாங்க ஒரு அந்த நுழம்பு திரிந்த புகை மோட்டின் இருக்குதானே, அதுல வந்துட்டு ஒரு வண்டையை வந்துட்டு தூங்குறதும் வந்துட்டு சரிதான். அதெல்லாம் வந்துட்டு கூட நாங்க பாவிக்க கூடாது. ஏனென்றா அந்த கிட்டத்தட்ட கோலிஃபிலே ஏற்படுற எஃபெக்ட் தான், ரெண்டுலையுமே கார்பனோரோசைடு தான். ஓகே, சோ ஹீமோகுளோபின் ஒட்சன் லெவல்ல வந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த புகைகள் எல்லாத்துலயுமே வந்துட்டு கார்பன் ஆக்சைடு வந்துட்டு கூட வந்துட்டு இருக்கு. ஓகே, சோ கார்பன் ஆக்சைடு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எங்களோட பிளட்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவல்ல வந்து குறைக்கும். ஏன்? ஹீமோகுளோபினுக்கு கார்பன் ஆக்சைடு ஆக்சிஜன் கார்பன் நீ இதே போட்டு ஆக்சிஜனை கடைசி வரைக்குமே தான் யாரை தூக்கிட்டு போகும்? கார்பன் ஆக்சைடு தான் ஃபர்ஸ்ட் ஆன ப்ரியாரிட்டி வந்துட்டு கொடுத்து ஏற்றி கொண்டு போகும். சோ அதால வந்துட்டு பிளட்ல வந்துட்டு இருக்கிற ஆக்சிஜன் லெவல் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா குறைவாக வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்படி ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் ரைட் ராங் சொல்லுங்க. ஹீமோகுளோபினுக்கு ஆக்சிஜனும் கார்பனோரோசைட்டும் போட்டிக்குரிய கீழ்ப்படைகளா? ஹீமோகுளோபினுக்கு ஆக்சிஜனும் கார்பன் ஆக்சைடும் போட்டிக்குரிய கீழ்ப்படை. இன்னும் போட்டிக்குரிய கீழ்ப்படைண்டா ஒரே இடத்துக்கு வந்துட்டு போட்டி போடுவாங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கு நாங்க சொல்ல போற பேதான் வந்துட்டு என்னது? போட்டிக்குரிய கீழ்ப்படைன்னு சொல்லி சொல்லுவோம். ரெண்டு பேருமே வந்துட்டு போட்டிக்குரிய கீழ்ப்படையாகும். இப்படி ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் நல்லா யோசிச்சு நான் கழிச்சிருக்கேன். என்ன ஆக்சிஜன் இணைகிற இடத்துல போய் இவருக்கு வந்துட்டு இணைய போறாரு. சோ ரெண்டு பேருமே வந்துட்டு எப்படியா நாட்களா இருப்பாங்க? போட்டிக்குரிய ஆட்களாக வந்துட்டு இருப்பாங்க. ரைட் ஸ்டேட்மெண்டா இருக்கும். எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் படிவா படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, சோ நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, எனக்கு இதை சொல்லுங்க, ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை எதிர்த்து மட்டுமே இல்ல கார்பன் ஆக்சைடையுமே வந்துட்டு காவக்கூடியதுன்னு சொல்லி நாங்க வந்துட்டு இப்ப படிப்போம். ஹீமோகுளோபின் ஆக்சிஜனோட, அதுக்கு என்ன பேர்? ஆக்சிஜனோட சேர்ந்தா ஆக்சி ஹீமோகுளோபின், கார்பன் ஆக்சைடோட சேர்ந்தா கார்பாக்சி ஹீமோகுளோபின். அதே மாதிரி கார்பன் நீர் ஆக்சைடோட சேர்ந்தா கார்பமைனோ ஹீமோகுளோபின். ஆக்சி ஹீமோகுளோபின், கார்பாக்சி ஹீமோகுளோபின், கார்பமைனோ ஹீமோகுளோபின். ஒவ்வொன்ற பெயர்களையும் பாடமாக்கி வைங்க. ஓகே, இவர் என்ன மாதிரி? ஹீமோகுளோபினுக்கு ஆக்சிஜனும் கார்பனீர் ஆக்சைடும் போட்டிக்குரிய கீழ்ப்படைகளா? இப்படியே எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு போறாங்க. ஏற்றுக்கொள்ளலாமா, ஏற்றுக்கொள்ள முடியாதா? அவைய ரெண்டு பேரும் போட்டிக்குரியதுண்டா, போட்டிக்குரியதுண்டா ஒரே இடத்துக்கு போட்டி போடுறாங்களே தான் நாங்க போட்டிக்குரியதுன்னு சொல்லுவோம். ஆக்சிஜனும் கார்பனோரோசைட் புகையில வந்துட்டு இருக்குது கார்பனோரோசைட், அது ரெண்டு பேருமே வந்துட்டு போட்டிக்குரியாக்கள், சேம் இடத்துக்குள்ள வந்துட்டு இணைகிறார்கள். ஆனா இங்க வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே, ஆக்சிஜன் இணைகிற இடம் வந்துட்டு வேறு, நான் ஆக்சிஜன் இணை கார்பன் ஆக்சைடு இணைகிற இடம் வந்துட்டு வேறு. ஓகே, சோ ஹீமோகுளோபினால ஆக்சிஜனும் காவப்படும், கார்பன் ஆக்சைடும் காவப்படும், வெவ்வேறு தானங்கள்ல காவப்படும்.
இவைய 2 பேரும் போட்டிக்குரியாக்கள் இல்லை. இது ஒட்சன் இணைகிற இடம் வந்துட்டு உண்டு, கார்பன் ஆக்சைடு இணைகிற இடம் வந்துட்டு உண்டாக வந்துட்டு இருக்க போகுது. சரிதானே? சோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இங்க வந்துட்டு பார்த்தோம்டா ஆக்சனும் கார்பன் ஆக்சைடும் வந்துட்டு பார்த்தோம்டா அவைய 2 பேரும் வந்துட்டு எப்படியான ஆக்களா இருப்பாங்க, போட்டிக்குரிய கீழ்ப்படைக்குரிய ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. கிளியரா ஞாபகம் வச்சு கொடுங்க. சோ அதைத்தான் நம்மள்ட்ட கேட்டிருக்கிறாங்க. குருதியில் ஆக்சன் காவப்படும் வடிவத்தை பெயரிட சொல்லிக்காங்க. நீங்க அப்படித்தே வந்து இந்த 3 ஒருக்கா மார்க் பண்ணுங்களா. ஒட்சன் காவப்படுறது ஒட்சி ஹீமோகுளோபின், கார்பன் ஆக்சைடு காவப்படுறது கார்பாக்சி ஹீமோகுளோபின், கார்பனில் ஆக்சைடு காவப்படுறது வந்து அமைனோ ஹீமோகுளோபின். 3 பேரையும் மற்றொருக்கா மார்க் பண்ணி வச்சு கொடுங்க. ஓகே, என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். குருதியில் ஒட்சன் காவப்படுகிற வடிவத்தை பெயரிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஒட்சி ஹீமோகுளோபின். அடுத்த கேள்வி, ஒரு ஹீமோகுளோபின் எத்தனை ஆக்சன் மூலப்பொருட்களை வந்துட்டு காவமெண்டு கேட்டிருக்காங்க? எத்தனை? 4. இது ஒரு சின்ன கேள்விதான். நிறைய தரம் எம்சிக்யூவும் போட்டிருக்காங்க, ஸ்ட்ரக்சருக்கும் போட்டிருக்காங்க. கவனம். இது இப்ப கிட்டத்திலே வந்துட்டு வந்த ஒரு கொஸ்டின். அதாவது கார்பன் ஆக்சைடு காவப்படுற வடிவங்கள் சம்பந்தமாக வந்துட்டு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஒட்சன் வந்துட்டு ஒரே ஒரு வடிவம் தான், ஹீமோகுளோபின் மட்டும்தான் தூக்கிட்டு போகணும், அதுக்கு வேற சாய்ஸே வந்துட்டு இல்லை. எல்லாமே வந்துட்டு ஹீமோகுளோபின் ஆளால் வந்துட்டு காவப்படணும், அவருக்கு வேற சாய்ஸே இல்லை. பட் கார்பன் ஆக்சைடு இதுக்கு வந்து நாங்க சாய்ஸஸ் வந்துட்டு இருக்குது. என்ன 3 வடிவத்துல காவப்படும் சொல்லி காய்ச்சிருக்கிறோம். ஒன்று வந்துட்டு பார்த்தோம்னா பைகார்பனேட் வடிவத்துல வந்துட்டு காவப்படும் காய்ச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஹீமோகுளோபினோட சேர்ந்து காபமைனோ ஹீமோகுளோபின் வடிவத்துல வந்துட்டு காவப்படும். இதை குருதியில வந்துட்டு கொஞ்சம் கரைமண்டு காய்ச்சிருக்கீங்க தானே. சோ குருதியில வந்துட்டு கொஞ்சம் கரைஞ்சு வந்துட்டு கடத்தப்படும். இப்ப கிட்டத்துல வந்த கேள்வியில இதுல எப்படி கேட்டவர்கள் சொல்லி சொன்னா எது கூடின பெர்சன்டேஜ் எது குறைஞ்ச பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டவனுங்க. இதுவும் தெரிஞ்சிருக்க வேண்டும். இதோட மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பைகார்பனேட் வடிவில வந்துட்டு காவப்படுறது 70%, காபமைனோ ஹீமோகுளோபின் 23%. குருதி கூடாக நேரடியாக வாயு தானே கொஞ்சம் கரைஞ்சி கடத்தப்படலாம். கிட்டத்தட்ட 7% சுயாதீன வாயுவாக கடத்தப்படும். இப்ப கிட்டத்துல ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் போட்டவங்க நம்மளுக்கு இதை ஸ்ட்ரக்சர் கவியை யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ பைகார்பனேட் வடிவில குருதி முதல் உருக்கூடாக கடத்தப்படுறது 70%, ஹீமோகுளோபினோட சேர்ந்து காபமைனோ ஹீமோகுளோபினாக கடத்தப்படுறது 23%, குருதி கூடாக கடத்தப்படுறது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 7%